கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் வடகிழக்கு மாநிலங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இயற்கையின் சீற்றத்தை தாங்க முடியாமல் வடகிழக்கு மாநில மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் 7 சகோதரிகள் என அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் கனமழையால் பெரும் பாதிப்பை சந்தித்து உள்ளன. குறிப்பாக அஸ்ஸாமில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக இதுவரை 8 பேர் உயிரிழந்து உள்ளனர். 78,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உள்ளனர். குறிப்பாக லக்கிம்பூர் மாவட்டம் மிகப்பெரிய பாதிப்பை கண்டுள்ளது. அங்கு மட்டும் 41,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 17 மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் அவசர சேவை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேகாலயாவில் இடைவிடாத பெய்த மழையின் போது மின்னல் தாக்கி 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இதன் மூலம் கடந்த 3 நாட்களில் மாநிலத்தில் மழை தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. 49 கிராமங்களில் நிலச்சரிவுகள், திடீர் வெள்ளம் மற்றும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டவுகி நதியில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பாய்ந்தோடி வருகிறது. சிண்டைன் கிராமத்திற்கு செல்லும் சாலையின் மேலிருந்து ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி திடீரென உருவாகி ஆர்ப்பரித்து விழுவதை பயணிகள் வியப்புடன் பார்த்து வருகின்றனர். மிசோரமில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் 3 மியான்மர் அகதிகள் உள்பட 5 பேர் உயிரிழந்தனர். வெள்ளிக்கிழமை முதல் கனமழை தொடர்வதால் ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் 147 நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. 56 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும், நிலச்சரிவு மற்றும் வெள்ள அச்சுறுத்தல் காரணமாக 63 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. நிலச்சரிவால் 69 இடங்களில் தேசிய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கின்றன. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக அருணாச்சல பிரதேசத்தில் 9 பேர் உயிரிழந்து உள்ளனர். போலோ காலனி, சிகம் ரிஜோ, சிகின் காலனி, புக்பென் காலனி மற்றும் ஃபாரஸ்ட் காலனி போன்ற பகுதிகளில் சுமார் 117 வீடுகள் மற்றும் பல முக்கியமான உள்கட்டமைப்பு இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. சிக்கிமில் இடைவிடாத மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் காரணமாக முக்கிய சாலையில் போக்குவரத்து தடைபட்டதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,500 சுற்றுலா பயணிகள் சிக்கி தவித்து வருகின்றனர். காணாமல் போன 8 சுற்றுலா பயணிகளை தேடும் பணி பலத்த மழையால் தாமதமாகி வரும் நிலையில் டீஸ்டா ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. சனிக்கிழமை பெய்த தொடர் கனமழையால் மணிப்பூர் மாநிலம் இம்பாலின் பல பகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டன. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வீதிகளில் முழங்கால் அளவு நீரில் மூழ்கி வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மழையை கையாளும் அளவிற்கு நகரத்தின் வடிகால் அமைப்பு போதுமானதாக இல்லாததால் உள்ளூர் மக்கள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் வரும் நாட்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் நாட்களில் இன்னும் கடுமையான மழை பெய்யும் என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் 7 மாநில மக்களும் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்.